விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை நான் பார்த்து கொண்டிருக்கேன், அதுக்கும் எனக்கு ஒரு சம்பந்தம் இல்லை என்றதை பார். இப்படி நீ சாதனை செய்தா தான் உனக்கு இது விளங்கும். இப்போ நான் சொன்னது என்ன சொன்னது, அந்த மகான்கள் எல்லாம் சொல்கிறாங்க, மகனே இது சச்சிதானந்த மெய்ப்பொருள், பூரணம். அதை சொல்லுங்க, பூரணம். இதுவும் பூரணம், அதுவும் பூரணம். இந்த உலகம் பூரணம், இந்த பரம்பொருளும் பூரணம். அந்த பூரணத்தில் தான் இந்த பூரணம் வந்தது. அப்போ இதுக்கு நீ எதை தேடணும் அவசியம் இல்லை. நீ பூரணமாக தான் இருக்கிறாய், தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய். எதை தேடுறியோ அந்த சச்சிதானந்தமாக நீ இருக்கிறாய். பாருங்க, அதில் கூட தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம். அப்போ என்ன அர்த்தம், நீ இந்த சீவன் என்று நினைக்கிற, அந்த முட்டாள்தனம் நினைக்கிற சீவன் சிவனாகவே உண்டு இஷ்ட தெய்வமாகவே இருக்கிறார். அது தெரியாதுக்கு யார் அவர் தெளியன்னு சொல்லு. அப்போ அதை செய்ய நீ தேடி போட வேண்டிய அவசியம். நான் அந்த புதையலை பற்றி சொன்னேன்னா கிண்டி நாங்கள் வந்துட்டு அது மாதிரி நீ கிண்டு சரி நம்ம கிளியே அது சாரணம் வராதப்பா இன்னும் அவ என்ன சொல்கிறார். ஸோ த ஆப்ஜெக்ட்ஸ் வெயில் திஸ் ஹாப்பினஸ். நீ தேடிக்கொண்டு இல்லை, அதில் முதலாவதில் கிடைக்காது. இப்போ நான் 3 நாளாக சொல்லி கொண்டிருக்கேன், புலப்பொருள்களால் வர இன்பம் அது உண்மையிலே துன்பம். இன்பம் இல்லை, ஏன் துன்பம்? ஒரு லெவலுக்கு மேலே கடந்தேன்னா துன்பம் வரும். ஒரு கல்யாண வீட்டில் போய் பனங்காட்டு மரக்கறியை கொஞ்சம் கூட குறைய சாப்பிட்டேன்டா இல்லை என்ன நடக்கும்? வயிறு குத்தும். அது என்னது? அப்போ அந்த பனங்காட்டு மரக்கறியில் இருந்திருந்தா வயிறு என் குத்துது. அதே மாதிரி தான் பஞ்ச புலன்கள் புலநடக்க வேண்டாம், சும்மா கண்ணு அப்படி இல்லை. அதாவது நீ நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஒரு டிசிப்ளின் வேணும். என்ன சொல்கிறார், இந்த மொமெண்ட் வென் ஐ ஆம் பீஸ்ஃபுல். இப்போ நான் சொன்னேன் இந்த இது துறவியில் பார்த்தா கனவு தியானம் மூத்தில் பாருங்கள், என்ன தெளிவு, என்ன ஆனந்தம். ஏன் அவங்க உள்ளபடி உள்ளதை பார்க்குறாங்க, அதனுடைய அவங்க நிம்மதியாக இருக்கிறார்கள். மற்றெல்லாம் கிடைக்கிது. பசி வந்தால் சாப்பாடு, தாகம் வந்தால் குடிக்கிறாங்க, பார்க்குறத புத்தகம் படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஐ டூ எக்ஸ்பீரியன்ஸ் ஜாய் வித்தின் மை செல்ஃப். அப்போ கடைசியாக இதை தான் அன்றைக்கு தொடர்ந்து திரும்ப சொல்ல போகிறோம். தஸ் ஒன் ஷுட் நோ ஒன் செல்ஃப் டு பி ஆஃப் த நேச்சர் ஆஃப் சச்சிதானந்தா. உனக்கு தெரியணும். இப்போ உனக்கு தெரியாது, நீ அதான் இருந்தும் சொல்லுங்க. எத்தனையோ அழகான கதை. ஒரு அரசன் 3 மாத பிள்ளை 4 மாத பிள்ளையோட அவள் வேட்டையாட போனான், எல்லா குடும்பத்தோடு இல்லை. அப்போ போனால் நடுக்காடு போயிட்டாங்கோ. சிங்கம் உரிமையினோட அந்த குதிரை இல்லை பயந்தோட தொடங்கினோண்டு இந்த தாய் ஒரு இடத்துல, குழந்தை ஒரு இடத்துல இல்லை, எல்லாம் அனுப்பிச்சுட்டு அந்த குழந்தையை காணும். அதுக்கு பின்னால் வந்த வேர்டு வேறு இந்த குழந்தை தூக்கிட்டு அவங்க போயிட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இப்போ வருஷம் போகுது, அரசன் வயது போயிட்டு இப்போ ஆனால் நிச்சயமாக இல்லை இருக்கும் விழிச்சுன்னு. அப்போ தேடி போகிறாங்க. அப்போ அரசன் சொன்னார், அந்த ஒயிட் இந்த என்ன இடது பக்கம் ஒரு இருக்குது, ஒரு மரம், பெரிய மரம் ஒன்று போல். அதை கடைசியாக போனால் ஒரு இடத்துல ஒரு பிச்சை கேட்டு கொண்டு இருக்காங்க கடைக்கு முன்னுக்கு. ஐயா பசிக்குது அதை கொடுங்கன்னு. ஐயோ பார்த்தா இந்த மாதிரி அந்த 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 மினிஸ்டர் போய் என்ன சொல்லட்டும், நமஸ்காரம் சொல்லட்டும். ஓ கிங் என்ன அரசே என்ன சொன்னேன் தெரியும். பார்த்தா பாருங்க, அந்த சொல்லுவாங்க இருக்குன்னு தானே அவனுக்கு உள்ளுக்கு அரசுன்ட்டு. குதிரையில் அந்த தேரில் ஏறினான், போனான், அரசன் ஆகிட்டான். இந்த கதை. இப்போ இந்த அவன் அரசனாக இருந்து அரசன் ஆகினானா அல்லது புதிய அரசன் ஆகினா? இதான் கேட்டு. அவங்களே அரசன் இளவரசனாக இருந்தார். அவ்வளோ வருஷம், கிட்டத்தட்ட 16 வருஷம் இருக்கலாம். இளைஞ அது விளங்கும். இந்த என்ன கதையண்டா, நீ முதலும் சச்சிதான் இருக்கிறாய், ஆனால் உனக்கு தெரியும். அந்த குருநாதர் சொல்கிறார், என்னது தெளிந்தார்க்கு சீவன் சிவனே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார். நீ உணர்ந்தேன்னா குருநா மகனே நீ அதுவாக இருக்கிறாய், என்ன நீ அரசன் அவன் சொல்ல அந்த உதாரணத்துக்கு ரைட். ஆனால் என்னோட 1000 தான் சொன்னாலும் உனக்கு தலைக்குள்ளே ஒன்று வேறில்லை. நான் சுதர்சன், நான் அப்படி ஆத்மன் பிரம்மன் இல்லையோ. அதுக்கு தான் என்னது விவேக வைராக்கிய சச்சம்பத் மூக்ஷுத்வம் 4 ரைப்.
வேணும். குறைஞ்சி பாஸ் மார்க்ஸாவது வேணும். நான் இவரோட சொல்லி கொண்டு வந்தேன், நமக்கு விவேகம் வேண்டா பிரித்து பார்க்குறேன் சொல்கிறேன்னா விவேகத்தை சொல்லி கொண்டிருக்கேன். அதை நம்மகிட்ட இல்லையே. ஒவ்வொரு நாளையும் தூங்குறாய், எழும்பினே ஓடுறாய், அதை தேடி இதை தேடி. ஆனால் அங்கே இருக்கிறத அப்போ ஒன்று விட்டுறேன் இல்லையோ, இப்போ தேடலையே. அப்போ என்ன சொல்ல வரேன்டா, நீ அந்த சச்சிதானந்தத்தை சித்தை ஓகே, ஆனந்தத்தை இல்லை நீ அறிய வேண்டிய மொழியை தேட வேண்டியது இல்லை. அதான் என்ன ஏன் தத்துவமசி நீ அதுவாய் இருக்கிறாய். ஆனால் எவ்வளவு சிரமம், அது சிரமம் நீ தான். பாருங்க, நீ எவ்வளோ இருக்கிற எவ்வளவும் அனாத்மாவோ இல்லையோ. எனக்கு முன்னுக்கு அனாத்மா இருக்குது, நான் அனாத்மா இல்லைடா, நான் முதலே தள்ளி வச்சேன், ஆத்மன் தான் இருக்கேன். எஸ். அப்போ இப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல? டூ ரியல் சாதனா மை டியர் சில்ட்ரன், டூ ரியல் சாதனா. இது சுவாமி சிவாந்தர் பாடு. சாதனா அப்படி பாடுவார் நல்லா. Serve, love, give, purify, meditate, realize. Be good, do good, be kind, be compassionate. Inquire who am I, know thyself, and be free. This is your duty, foremost duty. Therefore do it now. Do not postpone. So says Guru Dev. அப்படி நீ கேட்குறீங்களா? இல்லையே. ஏதோ ஆண்டில் அவனுக்கு வந்து இப்படி கிளாஸில் வந்து இருந்துட்டு இல்லை எல்லா ஆசிரமத்தில் கையை கழுவி போட்டு போகிறீங்க, அது ஒன்றும் நடக்காது. அப்பா அந்த பிள்ளைய தூக்கு, இந்த தூக்கு ஆனோடியா தான் பிரம்மச்சரியா, கிருஹஸ்தா, வானப்பிரத்தா, சன்னியா. நீங்கள் எல்லாரும் வானப்பிரத்தி குறைஞ்சது, அப்பா சன்னியாசி. ஆனால் இப்போவும் பிரம்மச்சாரியும் கிருஹத்தில் இருந்து ஒன்று யாருக்கு சொன்னா சார், இந்த சக்கரவர்த்தி அரசர்கள் இல்லை, மகனு வயது வந்தோடனே அவன் அரசன் ஆக்கிட்டு அவுட். அரசர்கள் சக்கரவர்த்திகள். ஏன் அவனுக்கு தெரியும் அடுத்த 2 எனது வானப்பிரத்தா சந்நியாசத்தை நான் இந்த ஆத்ம ஞானத்தில் திடமாக இருக்கிறதுக்காக அனுபவிக்க போகிறேன். இந்தியாவில் வானப்பிரஸ்தாத்திரம்ண்டே இருக்குது, நிறைய பேர். அவங்க வேலைங்க ஒன்றுக்குள்ளே பணத்தை அனுப்பி ஒரு பில்டிங் இருக்குது, அங்கே வந்து இருந்து சாதனை செய்கிறாங்க கங்கக்கரையில். அப்போ நீங்கள் எல்லாம் கல்யாணம் கட்டினா சரி, அதோட முடியுது வாழ்க்கை. நோ, அடுத்த 2 படியும் இருக்குது. வானப்பிரஸ்தா வனத்தில் இருக்கிறது போல் நீ இருக்கணும், அப்புறம் சன்னியாசம் எடுக்கும். நான் இவரோட சொல்லி கொண்டு இருந்தேன், உங்களெல்லாம் பார்த்த பிறகு நீங்கள் விளையாடுறீங்க வாழ்க்கையோட, விளங்காது. ஆகவே சத்து சித்து ஆனந்தம் ஒன்றுட 3 பேராக இருக்கு. அது உண்டு தான். உதாரணம் சொல்கிறார், என்னது, ஒரு ரோஸ் எடுத்தால் அது சிவப்பு கலர், அது மனம் இருக்குது இல்லை, அது ரோஸ். 3 மூண்டோ இல்லை, ரோஸ் தான். அது மாதிரி இந்த சத்து சித்து ஆனந்தம். நம்மளோட கேள்வி ஆனந்தம் என்னடா தான் நமக்கு வேணும். ஆனால் ஆனந்தத்தில் நீ இருக்கிற, இது உபனிஷத்தில் வருது. நீ ஆனந்தத்திலேருந்து வந்து ஆனந்தத்தில் இருந்து ஆனந்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற, அது உனக்கு தெரியாது. அவ்வளோதான். நம்ம பார்வதி பதி ஹரஹரமாரி ஹரி ஓம் தத் சிவார்ப்பணம். தேங்க்யூ. இந்த ஆத்ம சாதனை எல்லா சாதனைகளும் அது சமஸ்கிருதலையும் இருக்குது, ஹிந்திலையும். பஜன், அவர் பஜன் செய்கிறாருன்னு சொன்னால் அவர் சாதனை செய்கிறார். நம்ம பஜனண்டா பாடுறதுன்ற அர்த்தம் இல்லை, அதுங்க கூட இன்க்ளூடட் தானே. எஸ் அது பயிற்சி நீங்கள் செய்யலையே, நான் தான் சொல்லி கொண்டிருக்கேன் பாருங்கள். அது செய்திருந்தால் அந்த கேள்வியே வராது. சோசம் கொஞ்சம் செய்து போட்டு கொஞ்சம் கேள்வியே பாருங்க, அது பிள்ளைங்க போட்டு அடுத்த படி. அப்போ இதை செய்யணும், எழுதணும். நான் இந்த இடத்துல டைரி ஒன்று வைங்கோ, இல்லை அதை பாருங்கோ. நான் என் துக்கமாக இருக்கிறேன். ஆகவே நீ அவ்வளவு துக்கத்துக்கும் டென்ஷனுக்கும் கவலைக்கும் பயத்துக்கும் காரணம் எது நீ இல்லையோ அதை நீ நான் நினைத்து கொண்டிருக்க. அது உதைக்க போகும். உண்ட சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியும், நான் ஒரு நாளைக்கு இந்த உடம்பு என்ன உதைக்க போகும், நான் சாக போகிறேன், தெரியும் தெரியாது. அடுத்த பிறவி வரப்போ அதுக்கு தெரியும். அது ஏனண்டா இத்தனையோ பிறவியில் நீ அனுபவிச்சு வந்தது இருக்குது. எஸ். ஸோ சாரண புழுவை பாருங்கள், ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு தடையை வச்சுக்கணுன்னா இந்த பக்கம் ஓடுது. அது எப்படி? அதுக்கும் தன் உயிரை பாதுகாக்கிறது தெரியும். அப்போ எப்படி மரணம்ன்றது அதுக்கு தெரியுது, நமக்கு தெரியும். அப்போ என்ன சொல்லுவாருண்டா, இப்போ சாதனைன்றா இது எது நான் இல்லையோ அதை தள்ளி வை.
எது நானோ அதை விசாரம் பண்ணி அறிஞ்சுவோம். உண்மையிலேயே ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த தூய சத்துச்சித்தானந்தம் தான் உண்மையான நீ. இந்த கனவுலை நனவில் வர அத்தனையும் அனாத்மன். ஆனால் அந்த ஆத்மனே இந்த உலகமாக விளையாடுகிறார். அதுவும் உனக்கும் தெரியாது. நீ என்ன சொல்கிற? நான் நீ எங்கேருந்து வந்தாய்? அந்த ஒரு நான் தான் இருக்கிறது. இப்போ கிட்ட நான் அனுப்பியிருக்காதுல அந்த பரம்பொருளே என்ன ஈ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் ஹிம்செல்ஃப். அந்த இன்ஃபினிட் பீயிங் இன்ஃபினிட் மேனிஃபெஸ்ட் இன்ஃபினிட்லி இன் இன்ஃபினிட் வேஸ் பிகாஸ் அது தன்னை தன்னை அனுபவிக்கிறது. நீ இல்லை. நீ நினைக்கிற நான் எங்கே? நான் விழிப்பில் இருக்க நான், கனவில் இல்லை, கனவில் இருக்க ஆழ்ந்த உறக்கத்தில் மரணம் வந்தோடனே ஆள் அட்ரஸே இல்லை. என்ன நடக்குது? ஸோ இதுதான் சாதனை. அது சாதனை நம்ப முடியாது. அப்போ ஒரு ஒரு குருநாதர் இருக்குல்ல, இல்லை அவர் சொல்லிக் கொடுப்பார். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சாதனை இருக்குது. ஒருவன் ராஜயோகியாக இருப்பான், ஒருவன் கர்மயோகியாக இருப்பான், ஒருவன் பக்தி யோகியாக இருப்பான், ஒருவன் ஞான யோகியாக இருப்பான். அவருக்கு தெரிஞ்சது அந்த குருநாதர் ரெக்கமெண்ட் பண்ணுவார். மற்ற மூணையும் சேர்த்துக்கோ, இது உண்ட மெயின் சாதனை. அது நம்ம செய்தீங்களோ இல்லையே? கேட்டிங்களா? இல்லையே. ஏதோ கோயிலுக்கு போகிறீங்க, தேங்க உடைக்கிறீங்க, கும்பிட்றீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சது செய்துன்றீங்க. அது அப்படி தெரியும். ரமணாண்டே சொன்னார். இப்போ முதல்ல நம்மளோட தாமசம் இவ்வளோ தூரம் உன்னை ரூல் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாது. இந்த 2 மாணவன் என்னை பார்க்க வந்தாங்க. இல்லை நான் இன்றைக்கி சோம்பேறிகள். அப்போ சோம்பேறி இல்லாது நீ எப்படியும் கம்ஃபர்டபுளாக நாங்கள் 9 எடுத்து நேரம் இல்லை படிக்கிறது, ஆங்கிலம் சிங்களம் இதெல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. அது எப்படி அது பாடத்தில் இன்னொரு படையை சேர்த்துக்கொள்ள மாட்டேன்டா, உனக்கு அதான் ஒரு நாளைக்கு கை கொடுக்க போகுது. இன்னும் செய்ய மாட்டேன். அப்போ சோம்பல் இல்லையோ? அதனுடைய தான் கஷ்டி தீரஹா பிரத்யேக ஆத்மன் ஆக்ஷத். தீராண்ட ஹீரோன்ற அர்த்தம் உண்டு. 2வது இன்டெலிஜென்ட் பீப்புள். அவங்க தேடுறாங்க. நான் என்ன ஒன்று இருக்குது தெளிந்தாக்கி சீவன் சிவலிங்க ஒன்று சொல்கிறாங்க. நீ அதுவாக இருக்கிறான்னு உபனிஷதம் சொல்லுதோ அது என்ன? அதை தேடுறாங்க. பிரத்யேக ஆத்ம நிச்சயம். அப்படி இருக்கிறியோ இல்லையே? துடிச்சு கொண்டு இருக்கணும். நானுண்டே எனக்கு யாருண்டே எனக்கு தெரியாமல் வாழ்கிற வெக்கம் இல்லை உனக்கு. நான் நீ சொல்கிறாய். நீ நானே இப்போ உதாரணத்துக்கா எங்க நான் சொல்கிறேன், முருகன் தான் இப்படி தொட்டு முருகன் தலையை தொடுங்க நீங்கள். இது நீங்களோ? கண்ணை தொடுங்க, மூக்கை தொடுங்க, வாயை தொடுங்க, காதை தொடுங்க, கையை தொடுங்க, காலை தொடுங்க. முருகன் எங்கே? இது ஒன்று முருகனா இல்லைண்டா, உடம்பு முருகனா இல்லைன்னு தெரியல. எஸ் சிம்பிள். இந்த சின்ன ஒரு காரியத்தை இந்த உடம்பு நானாக இருக்க முடியாதுன்றதை எவ்வளோ நீ ரெக்கக்னைஸ் பண்ணி வச்சுருக்காய். நான் சொல்லக்கூடிய சரிங்க. ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் அது சொல்கிறார், எனக்கு இப்போ தெரியுது நான் இந்த உடம்புல சிம்பிள். இந்த கை இருக்குது, இந்த கை என்ன பார்க்குதா இல்லை நான் கையை பார்க்குறேன்னா? அவரை கேள்வி. இன்னொரு கேள்வி இங்கே பாருங்க. ஒரு சின்ன 3 உடம்பை இதில் ஒரு லைன் போடும், அப்புறம் இந்த நெஞ்சில் போடு, இடுப்பில் ஒன்று போட்டுட்டு என்ன தலையில் இந்த இதில் நீ இடுப்பு கீழே நீ இருக்கிறாயா என்று கேளு. இல்லை. இப்போ இடுப்புக்கும் வயிற்றுக்கும் இடையில் அதையும் சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் நெஞ்சுக்கு வந்தோடனே நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் இல்லை, கொஞ்சம் சொல்லுவாங்களாம். இது எடுத்தால் தலையை எடுத்துகிட்டு 3 அதில் நான் இங்கே இருக்கிறேன். எங்கே? நெட் இதில். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருந்தா இது ஜோக். நீ நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிற யார்? நான் சொல்ல விடுங்க. நான் இங்கே இல்லை இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறேன். நான் ஜோக், சாதாரண விஷயம். அவன் சொல்கிறான். இதே எனக்கு விளங்கப்படுத்தியே நான் என்று சொல்கிறதுக்கு சரியான குழப்பம். அதை நீ சாதனை செய்து பார், தேடுப்பார். உண்மையில் கிடைக்க மாட்டார். ஆனால் நான் இருக்கிறேன். அது எப்படி நான் இருக்கிறேன்னு சொல்லு. ஆனால் நீ உண்ட உடம்புல இருக்கிறேன்னா ஒவ்வொரு எண்ணத்தையும் நான் மனத்தெடுப்போமே இல்லை, ஒரு எண்ணம் வருகிறது. மகேஸ்வரன் இப்போ வந்திருந்தால் ஒரு கிட்ட 1000 எண்ணம் வந்து போயிருக்கும். அதில் ஒன்று எடுத்து மகேஸ்வரன் நீங்கள் எதை ஆண்டு கேட்டா இல்லைன்னு சொல்லுவீங்க. 1000 எண்ணத்தையும் நான் பிடிச்சி கேட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னு சொல்லுவீங்க. அப்போ மனம் நீங்கள் இல்லை, புத்தி அதையும் எடுத்து பார்த்தா ஒவ்வொரு நேரமும் இந்த புத்தி மாறிக்கொண்டிருக்கு. அது நீயா? இல்லை. அதுமா அப்போ தூள உடம்பு நீ இல்லை,
சூக்ஷ்ம உடம்பாயம் மனம் புத்தி சித்தமாகரம் நான் அதுவும் இல்லை. அப்போ நீ எங்கே? இதுதான் சாதனை. மகேஸ்வரன் ஐயா தேடி பாருங்க. தேடி பார்த்தா குழப்பம். நான் இருக்கிறேன், ஆனால் நான் இவ்வளவு காலம் நினைத்து கொண்டிருந்த நான் உண்மையில் போய். அப்போ அந்த நானுட்டான் இருக்குது சத்தியச்சித்த ஆனந்தம், உனக்கிட்ட இல்லை. அது கூட பெரிய விஷயம் தெரியுமா? ஆனால் தான் பஜன் ஆனந்தம்டா. இது உண்மையில் இப்போ என்ன கேட்டால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி. அதான் என் குழப்பம். என்ன காணலை, நான் இருக்கிறேன். அது எப்படி ஆட்டமே கேட்டால் உனக்கு பைத்தியம் ஒன்றும் நாங்கள் இந்த இலங்கையில் நான்டி யாருக்கு நான் டாக்டரை சொன்னேன், உமாசங்கரா அவர்கிட்ட சொன்னேன், நான் இங்கே வச்சேன்டா, நான் இந்த 21 வயதுலேயும் எத்தனை இலங்கையில் போகாதணும் அவருக்கு தெரியும். நாங்கள் போய் கேட்குறேன், ஐயா அப்படி கேள்வி வேண்டாம், இந்த வயதில் கல்யாணம் கட்டி பிள்ளை போய் தோன்றுங்க பைத்தியம் உங்களுக்கு சொல்லுவோம். நான் சொன்னேன் பைத்திய கேள்வி, என் கேள்விக்கு பதில் சொன்னேன்னா என்ன தெரியாது. அப்போ சும்மா இருக்கும் தெரியாதுன்னு சொல்ல. அப்போ அதுக்கு தான் திரும்ப ஓடி வந்து இல்லை இவனுக்கு இவ்வளோ தொண்டை அடிச்சுட்டு இருக்கிறேங்க இல்லை, டே தூக்கமும் இல்லை, தூக்கம் போயிட்டு அங்கே வந்து சுதர்சன். ஆகவே கடவுள் உங்களோட இஷ்டத்தையும் நீ உடம்பு போட்டு போகல சொல்லுவார். நீ முருகாயின கொண்டு வேண்டாம், டேய் நான் அவன்கிட்ட வாயில் ஒன்று சொன்ன நீ கேட்டியா? கேட்கல அனே போகிறேன். இது நம்மெல்லாம் புத்தரை பார்த்துருக்கோமா, ராமரை பார்த்துருக்கோமா, கிருஷ்ணரை பார்த்துருக்கோமா, ராமகிருஷ்ணரையும் பார்த்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் புத்தர் வந்திருக்காராம், ராமர் போகிறாராம், கிருஷ்ணன் அங்கே நிற்கிறாராம். இப்படி தான் நீ கோட்டை விட்டாய் ஒரு பிறவில. இப்போ நீ பெரிய காரியம் செய்யலை, கோட்டை விடுற ஒன்றானே பண்ண முடியுங்கோ. நான் காலையில் திட்டி கொண்டு இருந்தேன். எஸ் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, இது நாட் சிம்பிள். இல்லாட்டி போயின்னா 12, 14, 24 வருஷம். அதனால் சொன்னேன் 18 வருஷத்தில் 18 நாளை கூட நீ 24/7 செய்தீங்களோ இல்லையே. அப்போ என்ன அதிகாரம் இருக்குது உங்களுக்கு இது கேட்குறது? நம்ம பார்வதி பதே ஹரி ஓம் தத் சத் சிவா.